ஃபில்மேட் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். நிறைய சினிமா படங்கள் பற்றி, நிறைய நடிகர்கள் பற்றி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நாம் பேசிகிட்டே இருக்கோம். ஒரு சின்ன சேஞ்ச் ஓவராக கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு பாடகர் பற்றியும் அந்த பாடகர் பாடின பாடல்கள் பற்றியும் இந்த ஒரு வீடியோ நாம் பார்க்க போகிறோம். நிறைய பாடல்கள் அவர் பாடின பாட்டை நாம் கேட்டிருப்போம். ஆனால் அந்த பாட்டெலாம் பாடினது இவரா அப்படின்றது அதை யாராவது சொன்னால் தான் நமக்கு தெரிய வரும். அப்படிப்பட்ட ஒரு சிங்கர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறவர். குறிப்பாக தமிழ் தெரியாமலே தமிழ் மொழியில் அவ்வளவு பாடல்கள் அவ்வளவு ஹிட் கொடுத்த ஒருத்தர் தான் அவர் தான். நீங்கள் தமிழில் டைட்லாம் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சின்ன பில்டப் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அவர் தான் பாடகர் சுக்விந்தர் சிங். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் ஒரு ஹிந்தி பாடகர். ஹிந்தியில் தான் அவர் பாட ஆரம்பிக்கிறாரு. ஹிந்தியில் பல பாடல்கள் பாடி அதுக்கு பிறகு தமிழில் வராரு. ஸோ இவருடைய கதையை முதல்ல நாம் பார்த்தலாம். இவர் பிறந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1968ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி இவர் பஞ்சாப் மாநிலத்தில் பிறகுறாரு. சின்ன வயசுலேயே இவருக்கு இந்த பாட்டு பாடுறது அதில் அந்த விஷயத்தில் வந்து ரொம்பவும் ஆர்வம் அதிகம். ஸோ சின்ன வயசுலேயே பள்ளிகளில் பாடுறது மூலமாக அந்த விஷயத்த ரொம்பவும் அவருக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ தொடர்ந்து அதிலே ட்ராவல் பண்ணுறாரு. குறிப்பாக படிப்பை விட்டுட்டு பாட்டு தான் நமக்கு உயிர் சுவாசம் அப்படின்றது தன்னுடைய வாழ்க்கையவே பாட்டுக்காக அர்ப்பணிச்சிடுறாரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒரு கடத்தில் நம்ம ஊரில் இருந்துட்டு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு கிளம்பி மும்பைக்கு வந்துடுறாரு. மும்பை வந்து அவர் ஏறாத கம்பெனி இருக்காது. அவ்வளவு பாட்டு கச்சேரிகள், மேடைகள்னு எல்லா இடங்கள்லையும் அவர் தன்னுடைய குரலை பதிவு பண்ணுறாரு. வாய்ப்புகள் தேடிட்டே இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் 1990ஆம் ஆண்டு அவர் முதல்ல ஆஜாசனம் அப்படின்ற ஒரு ஹிந்தி பாடலை பாடுறாரு. அப்போவே இவரோட வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இவருடைய வாய்ஸ் கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படின்ட்டு இவருடைய குரல் கொஞ்சம் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. பட் மிகப்பெரிய ஹிட் ஆகலை. ஸோ அதுக்கு பிறகு தான் இவரை வந்து நம்ம இசைப்புயல் ஏஆர் ரகுமான் பார்த்து தமிழுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. ஸோ அவர் தமிழில் பாடின முதல் பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரட்சகன் படத்தில் வரக்கூடிய லக்கி லக்கி பாடல். லக்கி 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 அந்த லக்கி லக்கி பாட்டில் வரக்கூடிய விஷுவல்ஸில் நம்ம மறைந்த பாடகர் எஸ்பிபி அவர்கள் தான் வந்திருப்பார். ஸோ அந்த பாட்டை பாடினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுக்விந்தர் சிங் தான். அதுதான் தமிழில் அவர் பாடின முதல் பாட்டு. ஸோ அந்த பாட்டு தமிழில் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. குறிப்பாக ரகுமானுக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது. ஸோ அவருடைய லாங்குவேஜில் அந்த பாட்டை அப்படியே மாற்றி கொடுத்து அவர் தமிழில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதை அடுத்த மாற்றி அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த பாட்டை பாடி கொடுப்பாரு. அந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக இருந்தது. ஸோ ரகுமானுக்கு அவரை பிடிச்சி போனதுனால தொடர்ந்து அடுத்தடுத்து இவரை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் கொடுத்ததே ரகுமான் அப்படின்னே சொல்லலாம். காரணம், இந்த ரட்சகன் படம் 97 ரிலீஸ் ஆகுது. 98ல் உயிரே திரைப்படம் நம்ம ஷாருக் கான் எல்லாருமே, வன்ஷக் வேரெல்லாம் எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் ரகுமான் தான் கம்போஸ் பண்ணியிருப்பார். அதில் தக்க தைய தையா அந்த பாட்டில் ஹிந்தியில் சைய சையா அப்படின்னு பாடினதும் சுக்விந்தர் சிங் தான். தமிழில் தைய தையா பாடினதும் அவர் தான். ஸோ அந்த பாட்டு ஒரு இப்போ வர நம்ம டிவிலையோ ரேடியோலையோ எங்கே பார்த்தாலுமே நம்ம உட்காந்து நம்ம ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு மிக முக்கியமான பாட்டு. குறிப்பாக அதில் ஹை பிச் டக்குன்னு ஏறும் இறங்கும், எல்லா விஷயத்தையுமே இவர் பக்காவாக பண்ணியிருப்பார். இப்போ கூட அவர் ஏதாச்சும் ஒரு மேடையில் ஏறினார்னா இந்த சையா பாட்டை பாடிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் அந்த பாட்டு மூலமாக ஒரு மிகப்பெரிய பிரபலமானார். ஸோ அந்த பாட்டே அவருக்கு ஒரு விசிட்டிங் கார்டாக மாறுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பாட்டு அவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகள்லையுமே பாட வைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் ரீச் ஆச்சு. குறிப்பாக ரகுமான் கூட சேர்ந்து அவர் தொடர்ந்து நிறைய படங்கள் அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸ்லம்டாக் மில்லியனில் ஜெய்ஹோ அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணியிருப்பார். அந்த பாட்டு ஆஸ்கர் விருதுகளை வாங்குச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜெய்ஹோ பாடலை பாடினதும் நம்ம சுக்விந்தர் சிங் தான். ஸோ அந்த ஒரு பாட்டு மூலமாக ஒரு பல பாராட்டுகள் அவருக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் கூட உதயா அப்படின்ற ஒரு படம் ரகுமான் அவர்கள் தான் கம்போஸ் பண்ணியிருப்பார். அந்த உதயா திரைப்படத்தில் திருவல்லிக்கேணி ராணி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். விஜய் அவர்களுக்கு ஓப்பனிங் சாங்காக அந்த பாட்டு வந்திருக்கும். ஸோ அந்த பாட்டை பாடினதுமே சுக்விந்தர் சிங் தான். நிறைய பேருக்கு குழப்பம் ஏற்படும். அதாவது இவருடைய வாய்ஸை வந்து உதித் நாராயணன் தான் அந்த பாட்டெலாம் பாடியிருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. உதித் நாராயணன் வாய்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இவர் வாய்ஸ் பக்கா வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வர நிறைய பேர் இவர் பாடின பல பாடல்களை உதித் நாராயணன் தான் பாடியிருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இந்த பாடல்களும் அடங்கும். இதே இசைப்புயல் ஏஆர் ரகுமான் இசையில் தால் அப்படின்ற ஒரு ஹிந்தி திரைப்படம், அந்த படத்தை தமிழில் தாளம் அப்படின்னு ரீமேக் பண்ணியிருப்பாங்க. ஐஸ்வர்யா ராய் எல்லாருமே இருப்பாங்க. காதல் யோகி அப்படின்னு அந்த பாட்டு இங்கே தமிழில் ரிலீஸ் ஆச்சு. நான் காதல் மதுவை குடித்து விட்டு தமிழில் இந்த காதல் யோகி பாட்டை டிஎல் மகாராஜன் மற்றும் சுரலதா இவங்க 2 பேரும் தான் பாடியிருப்பாங்க.
ஆனால் இந்த பாட்டு ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. ரம்டா ஜோகி அப்படின்னு அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும். அதை பாடினது நம்ம சுக்விந்தர் சிங் தான். ஐஸ்வர்யா ராய் ஒரு பக்கம் பயங்கரமாக அந்த பாட்டு ஹிட் ஆச்சு. இப்போ வர ஹிந்தியில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு அவர் பாடினதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாட்டு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும். ஸோ ரஹ்மானுடைய இசையில் அவர் பாடின பாடல்கள்லாம் மிகப்பெரிய ஹிட்டு. ரஹ்மான் மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து மற்ற தமிழில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்களையுமே பாடியிருக்காரு. குறிப்பாக எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர் வேற ஒரு பரிமாணத்தில் அவர் கொண்டுட்டு வந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரஹ்மானுடைய பாடல்கள் நமக்கு தெரியும் அது எப்படி இருக்கும்ட்டு. எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர் வேற ஒரு ஜானரில் இங்கே தமிழ்நாட்டுக்கு நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். வானத்தை போல திரைப்படத்தில் வந்து பிரபுதேவாக்கு ஒரு பாட்டு வரும், நதியே அடி நைல் நதியே அப்படின்ட்டு. அந்த பாட்டை பாடினது சுக்விந்தர் சிங் தான். ஆக்சுவலாக அது ஒரு மெலடியான ஒரு பாட்டு தான். ஆனால் இவருடைய வாய்ஸ் வரும்போது அந்த ஒரு மெலடியும் அந்த ஒரு ஃபாஸ்ட்டும் கலந்து அந்த பாட்டு ஒரு வேற ஒரு ஜானராகவே மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நைல் நதியே அப்படின்ட்டு அவருடைய வாய்ஸ் தனியாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், பேக்ரவுண்ட் மியூசிக் அது பாட்டுக்கு ஸ்லோவாக அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில் அவர் அந்த பாட்டு பாடியிருப்பார். இன்னொன்று அவரை கானா கிட்டத்தட்ட கானான்னு சொல்லலாம் அந்த பாட்டை. சால்ட்டு கொட்டா நீ சைதாப்பேட்டை அப்படின்னு பெண்ணின் மனதை தொட்டு படத்தில் வரக்கூடிய பாட்டு. பிரபுதேவாவும் அவருடைய சகோதரரும் தான் அந்த பாட்டை ஆடியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டுலேயுமே அவர் அந்த கிட்டத்தட்ட ஒரு கானா பாட்டு தான். அதை வேற ஒரு அவருடைய வாய்ஸில் நம்ம கேட்கும்போது இன்னும் அந்த பாட்டு வேற ஒரு பரிமாணத்தில் நம்ம கண்முறை கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி நடிகர் விஜயோடு சேர்ந்து அவர் இன்னும் 2-3 பாட்டு பண்ணியிருக்காரு. அதில் மிக முக்கியமான பாட்டு அகைன் எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில் பிரியமானவளே திரைப்படம். வெல்கம் பாய்ஸ் வெல்கம் கேர்ள்ஸ் அப்படின்ற விஜயோடைய வாய்ஸ்க்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு பாட்டு அப்படியே மேட்ச் ஆகிருக்கும். சுக்விந்தர் சிங் அதுலேயும் பின்னி எடுத்திருப்பாரு. இதை தவிர்த்து அடுத்தடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், வித்யாசாகர் அப்படின்னு தமிழில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் இளையராஜா தவிர்த்து எல்லா இசையமைப்பாளர்களுடைய இசையிலையுமே அவர் வந்து பாடியிருக்காரு. இப்போ வர அவருடைய வாய்ஸுக்கு அப்படின்னு ஒரு தனி ஃபேன் பேஸே நம்ம ஊரில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரிய பாய் பாட்டில் நிறைய பாடல்கள் அவர் பாடிட்டார். சின்ன பாய் பாட்டை மட்டும் மிஸ் பண்ணிடுவாங்களா? ஸோ சின்ன பாய் பாட்டிலையுமே அவர் பாடியிருக்காரு. அவருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யுவன் சங்கர் ராஜாவுடைய ஆரம்ப காலகட்டங்களில் வெளியான பூவெல்லாம் கேட்டுப்பார் சூர்யா ஜோதியா நடிச்சிருந்திருப்பாங்க. அந்த படத்தில் சிபிஐ எங்கே தேட சொல்லு கொஞ்சம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பஸ்லாம் வரும், அவர் கூட்டிட்டு போட்டுப்பார் சூர்யா. அந்த பாட்டை பாடினது சுக்விந்தர் தான். அதில் ஒரு ஹை பிச் வரும் பாருங்க, மனுஷன் பின்னி எடுத்திருப்பாரு. அதே மாதிரி நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் இசையிலையும் பாடியிருக்காரு. 12B திரைப்படம், ஷாம் ஜோதிகா இவங்கெல்லாம் நடிச்சிருந்திருப்பாங்க. அதில் ஜோதி நிறைஞ்சவ அப்படின்ற ஒரு பாட்டு இப்போ வர அந்த பாட்டு பலருடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாட்டு. அந்த பாடினது வந்து நம்ம சுக்விந்தர் சிங் தான். அதே மாதிரி நடிகர் விஜய்க்கு ஆல் டைம் ஒரு ஃபேவரட் பாட்டு அப்படின்னா அது இந்த பாட்டு. விஜய் ஃபேன்ஸ் அந்த பாட்டை கேட்டாலே பைக்கில் போயிட்டு இருந்தாலும் சரி, காரில் போயிட்டு இருந்தாலும் சரி, டாப் கியரில் அடிச்சு போண்டா அப்படின்னு போக ஆரம்பிச்சிருவாங்க. கெஸ் பண்ணியிருப்பீங்க, கில்லி படத்தில் வரக்கூடிய அர்ஜுனர் வில்லு பாட்டு. அந்த பாட்டை பாடினதுமே நம்ம சுக்விந்தர் சிங் தான். வித்யாசாகர் அந்த பாட்டுக்கு இசையமைச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நிறைய பாடல்கள் அவர் பாடியிருக்காரு. கடைசியாக அவர் வந்து தமிழில் ஈசன் திரைப்படத்தில் ஜேம்ஸ் வசந்தன் இசையில் வந்து மெய்யான இன்பம் இந்த போதையாலே அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்கும், ஒரு பார்ட்டி சாங் மாதிரி. ஸோ அந்த பாட்டை பாடினதும் அவர் தான். நம்ம தேனிசை தென்றல் தேவா அவருடைய இசையிலுமே ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஹலோ திரைப்படத்தில், பிரசாந்த் நடித்த ஹலோ திரைப்படத்தில் சலாம் குலாமு அந்த பாட்டு பாடினதுமே நம்ம சுக்விந்தர் சிங் தான். இப்போ வர அவருடைய பல பாடல்களை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் பாடின ஒரு வைபான ஒரு சாங் இருக்குது தமிழ்நாட்டில். வைபான ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா அதில் நம்ம விஜய் ஆண்டனியை தவிர்க்க முடியாது. ஸோ அவரோட சேர்ந்து நம்ம சுக்விந்தர் சிங் பாடின பாட்டு தான் டிஷ்யூம் படத்தில் வரக்கூடிய கிட்ட நெருங்கி வாடி அப்படின்ற பாட்டு. விஜய் ஆண்டியுடைய கான்செப்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த பாட்டு இருக்கும். அந்த பாட்டுக்கு அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக டான்ஸ் ஆடி வைப் பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பாட்டை பாடினது சுக்விந்தர் சிங் தான். அதே மாதிரி கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் சிம்பு, ஜோதிகா இவங்க நடித்த சரவணா அப்படின்ற ஒரு திரைப்படம். அந்த படத்துக்கு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைச்சிருப்பார். அதில் ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபோக் சாங்னே சொல்லலாம். நமக்கு ஒரு கமர்ஷியலான ஒரு பாட்டு, என்ன மட்டும் வேணா சொல்லாது ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டை பாடினதுமே நம்ம சுக்விந்தர் சிங் தான். இதை தவிர்த்து ஹிந்தியில் அவர் ஆல்மோஸ்ட் ஆரம்ப சொன்ன மாதிரி பல பாகத்தில் பண்ணியிருக்காரு. இப்போ வர நம்ம இந்தியன் டீம் எப்போலாம் ஒரு ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்குது, இந்தியன் டீமை பெருமையாக நம்ம கொண்டாடும் அப்படின்னா அந்த சக்தே இந்தியா பாட்டை வந்து டக்குன்னு எல்லாரும் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பாட்டை பாடினதுமே நம்ம சுக்விந்தர் சிங் தான். இப்படி பல பாடல்களை பாடியிருக்காரு. தெலுங்கில் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காரு.
தெலுங்குல அந்த பாட்டு வந்து ஆட்ட காவாலா அப்படின்ற ஒரு பாட்டு. இப்போ கூட நீங்கள் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். சிரஞ்சீவி அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. சிரஞ்சீவி ஆப்போசிட்டில் சிம்ரன் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு சேர்ந்து ஆடிட்டு இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக தான் நானும் அந்த பாட்டை கேட்டேன். அந்த பாட்டை கேட்ட பிறகு தான் தெரிஞ்சது அந்த பாட்டு தமிழ்நாட்டில் இந்த பாட்டு மியூசிக் பண்ணது வந்து மணி சர்மா. ஸோ தமிழில் வெளியான ஒரு பாட்டை தான் இந்த பாட்டை அப்படியே ரீமேக் பண்ணியிருப்பாங்க. தமிழில் விஜய் ரோஜா சேர்ந்து பண்ண சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் பார்த்தீங்களா. அந்த பாட்டை பண்ணது வந்து மணி சர்மா தான். ஸோ அதை அப்படியே அவர் தெலுங்குக்கு மாற்றிருப்பார். தமிழில் இங்கே வேற ஒருத்தவங்க பாடியிருப்பாங்க. ஆனால் தெலுங்கில் வந்து அந்த சிரஞ்சீவி சிம்ரன் வரக்கூடிய அந்த ஒரு பாட்டை வந்து இந்த ஆட்ட காவாலா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை பாடினது வந்து நம்ம சுகேந்தர் சிங் தான். மனுஷன் வேறு மாதிரி அந்த பாட்டை கொண்டுட்டு போயிருப்பார். இங்கே ஆரம்பிக்கும் போது தமிழில் அந்த பாட்டு ஒரு ஃபீமேல் வெர்ஷனாக தான் ஆரம்பிக்கும். ஆனால் அங்கே ஆரம்பிக்கும் போது ஒரு மேல் வெர்ஷனாக தான் ஆரம்பிக்கும். இப்படி பல பாடல்களை பாடியிருக்காரு. இன்னும் மீனாட்சி அப்படின்ற ஒரு ஹிந்தி திரைப்படம். இங்கே தமிழில் நம்ம ரகுமான் இசையில் சக்கரக்கட்டி அப்படின்ற ஒரு படம் சாந்தனு பண்ணியிருப்பார் இல்லையா, அதில் செல்லம்மா அப்படின்னு ஒரு பாட்டும் பார்த்தீங்களா. அந்த பாட்டை அப்படியே ஹிந்தியில் பாடியிருப்பார் சுகேந்தர் சிங். தமிழில் அவர் பாடியிருக்க மாட்டார். ஸோ ஹிந்திலையும் அந்த பாட்டை பாடினது அவர் தான். ஸோ அவருடைய பாட்டு வந்து நம்ம தமிழ்லையும் நீங்கள் ஹிந்திலையும் கேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வித்தியாசமாக வேற ஒரு ஜானரில் இருக்கும். இப்படி தமிழில் பல வெற்றி பாடல்களில் பாடியிருக்க சுகேந்தர் சிங் கிட்டத்தட்ட பல விருதுகளை வாங்கியிருக்காரு. ஹிந்தி மட்டும் கிடையாது, தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்ட்டு எல்லா லாங்குவேஜிலுமே அவருடைய பாடல்கள் அவருடைய குரலுக்கு அப்படின்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க. ஸோ தமிழில் அவர் பாடின பல வெற்றி பாடல்களை இப்போ நான் கூட சொல்லியிருக்கேன். ஸோ இதில் உங்களுடைய ஃபேவரட் என்ன, உங்களுடைய டாப் 3 என்னென்ன வைப்பீங்க, 1 2 3 அப்படின்ற உங்களுடைய ஃபேவரட் லிஸ்ட்டை மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.